ஒரு நல்ல வழக்கறிஞர்னா யாரு? அவங்க ஜெயிச்ச வழக்குகளோட எண்ணிக்கைய வச்சா, இல்ல அவங்க சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணத்தை வச்சா? இன்னைக்கு நாம பணத்தையும் புகழையும் தாண்டி நீதி மற்றும் சேவைக்காகவே தங்கள முழுமையா அர்ப்பணிச்ச சில வழக்கறிஞர்களை பத்தி பார்க்க போறோம். இதுதான் நம்ம முன்னாடி நிக்கிற முதல் அடிப்படை கேள்வி. ஒரு வழக்கறிஞர் உண்மையோட பாதுகாவலரா? இல்ல யார் அதிகமா காசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்காக வாதாடுற ஒரு கூலிப்படையா? இந்த முரண்பாடுதான் நம்ம தேடலோட மையப்புள்ளி. வாங்க இதுக்கான விடைய கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, ரெண்டு வெவ்வேற உலகத்தை பாக்குறோம் இல்லையா? இடது பக்கம் தங்க காசுகளுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கிற பேராசு பிடிச்ச வழக்கறிஞரோட உருவம். நம்மள நிறைய பேருக்கு வக்கீல்னா இப்படிதான் ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா வலது பக்கம் பாருங்க, மக்களுக்கு சேவை செய்யறதையே லட்சியமா கொண்ட ஒருத்தர். இதுல எது நிஜமான பிரதிபலிப்பு? சரி, அப்போ ஒரு நல்ல வழக்கறிஞர்னா யாருன்னு நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். அவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து எது உண்மையிலே தனிச்சு காட்டுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? இது வெறும் நம்மளோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. அவங்களோட தொழில் தர்மமே இத பத்தி பேசுது. ஒரு நல்ல வழக்கறிஞரை வரையறுக்கிற அந்த அதிகாரப்பூர்வ கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த 50ங்கிற நம்பர், இது என்ன தெரியுமா? இது அமெரிக்கா வழக்கறிஞர்கள் சங்கம் பரிந்துரைக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு வழக்கறிஞரும் வருஷத்துக்கு குறைஞ்சது 50 மணி நேரம் வசதி இல்லாதவங்களுக்காக இலவசமா வாதாடணும்னு சொல்றாங்க. இது வெறும் ஒரு பரிந்துரை மட்டும் இல்ல, சமூகத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமையாவும் பாக்குறாங்க. அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதியோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேளுங்க. இது அந்த கடமைய எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சட்டம்ங்கிறது பொது நன்மைக்கான ஒரு உன்னதமான தைரியமான சேவைன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ வெறும் கோட்பாடுகளை மட்டும் பேசிட்டு இல்லாம நிஜ உலகத்துக்கு போவோம். இந்த கொள்கைகளை தங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்ச சில நிஜ ஹீரோக்களை பத்தி பார்க்கலாம். நம்ம தேடல அமெரிக்காவில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் உதாரணம் பிரையன் ஸ்டீவன்சன். இவரை பத்தி சொல்லணும்னா, சமூகத்தால பெரும்பாலும் கைவிடப்பட்ட மக்களுக்காக, குறிப்பா மரண தண்டனை கைதிகளுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணிச்ச ஒருத்தர். அவர் ஆரம்பிச்ச சமநீதி முன்னெடுப்பு மூலமா ஏழைகளுக்கும் சிறையில வாடுறவங்களுக்கும் போராடினார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன பசங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி ஜெயிச்சார். இது அவரோட அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய சாட்சி. அடுத்து நம்ம பார்க்க போறது வரலாற்றோட போக்கியே மாத்தின ஒரு ஆளுமை, தர்குட் மார்ஷல். சட்டத்தை அநீதிக்கு எதிரான ஒரு கூர்மையான ஆயுதமா எப்படி பயன்படுத்தலாம்னு செஞ்சு காட்டினவர். NAACPயோட தலைமை ஆலோசகரா அமெரிக்காவிலிருந்த இன பாகுபாட்ட கோர்ட் ரூம்களுக்குள்ளேயே சந்திச்சு அதுக்கு முடிவு கட்ட போராடினார். அவரே அமெரிக்காவோட முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியானது சட்டம் மூலமாக சமத்துவத்தை சாதிக்க முடியும்னு உலகத்துக்கே காட்டின ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனா நீதிக்கான இந்த போராட்டமும் அமெரிக்காவோட முடியல. இது எல்லைகளையெல்லாம் தாண்டி நடக்கிற ஒரு உலகளாவிய பணி. இந்த லட்சியத்துக்காக தங்களோட உயிரையே பணயம் வச்சு வேலை செய்யற வழக்கறிஞர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுக்க நீதிக்காக குரல் கொடுக்கிற சிலரை பத்தி இப்போ பார்க்கலாம். ஈரான்ல இருந்து காம்பியா வரைக்கும் இவங்களோட கதைகள் கண்டிப்பா நம்மள யோசிக்க வைக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறவங்க நோபல் பரிசு ஜெயிச்ச ஷிரின் எபாடி. ரொம்பவே அடக்குமுறை நிறைஞ்ச ஒரு நாட்டுல தன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் மனித உரிமைகளுக்காக துணிச்சலா போராடின ஒரு பெண். ஜனநாயகத்தை வளர்த்ததுக்காக 2003ல இவங்களுக்கு நோபல் அமைதி பரிசு கொடுத்தாங்க. குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட உரிமைகளுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணிச்சிருக்காங்க. காசு பணத்தை பத்தி யோசிக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. அடுத்து உலக அளவுல ரொம்பவே பிரபலமான ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் அமல் க்ளூனி. போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை இதிலிருந்து தப்பிச்ச மக்களுக்காக சர்வதேச நீதிமன்றங்கள்ல அவங்க இலவசமா வாதாடுறாங்க. குறிப்பா ISIS தீவிரவாதிகளால பாலியல் அடிமையாக்கப்பட்ட ஒரு யசீடி பெண்ணுக்காக அவங்க வாதாடினது அவங்களோட தைரியத்தையும் மனிதநேயத்தையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இப்போ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை வழக்கறிஞரான ஃபடு பென்சூடாவை பத்தி பார்ப்போம். உலக அரங்கில் நீதியை நிலைநாட்டுறதுல இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க. ICCயோட தலைமை வழக்கறிஞரா போர்க்குற்றங்கள்லையும் இனப்படுகொலைகள்லையும் ஈடுபட்டவங்கள நீதியின் முன்னாடி நிறுத்த ரொம்பவே பாடுபட்டாங்க. எதிர்த்து நிக்கிறது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நாடா இருந்தாலும் சரி, அவங்களோட அட்டூழியங்களை விசாரிச்சாங்க. இதிலிருந்தே தெரியுது, அவங்க தனிப்பட்ட லாபத்தை விட மனித நேயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. கடைசியா, ஒருவேளை நீங்க எதிர்பார்க்காத ஆனா ரொம்ப முக்கியமான ஒருத்தர், மகாத்மா காந்தி. அவரை நாம ஒரு சுதந்திர போராட்ட வீரரா தான் பாக்குறோம். ஆனா அவரோட வழக்கறிஞர் வாழ்க்கை பத்தி பல பேருக்கு தெரியாது.
ஆனா அதுதான் அவரோட கொள்கைகளுக்கெல்லாம் அடித்தளமா இருந்துச்சு. தென்னாப்பிரிக்காவுல நிறவேறிக்கு எதிரா போராடுறதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அவர் ஒரு வழக்கறிஞரா வேலை செஞ்சிருக்காரு. ஒரு வக்கீல் உண்மையிலிருந்து கொஞ்சம் கூட விலகாம தொழில் செய்ய முடியும்ல அவர் ஆழமா நம்பினாரு. அவரோட சட்ட தத்துவமும் அவரோட அகிம்சை சத்தியம் கொள்கைகளும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. சரி, நாம இப்ப பார்த்த இந்த எல்லா பெரிய ஆளுமைகளுக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஒரு வழக்கறிஞரை உண்மையிலே நல்லவர் ஆக்குற அந்த விஷயம் எது? இதுதான் அந்த முக்கியமான விஷயம். நாம பார்த்த எல்லா வழக்கறிஞர்களையும் இணைக்கிற 3 முக்கிய குணங்கள் இதுதான். 1, சமூகத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்கள பாதுகாக்கிறது. 2, காசு லாபத்தை விட உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. 3, மனித குலத்துக்கு சேவை செஞ்சு ஒவ்வொருத்தரோட சுயமரியாதையும் காப்பாத்துறது. கடைசியா பார்த்தா ஒரு நல்ல வழக்கறிஞரை உருவாக்குறது பணமோ புகழோ இல்ல, அவங்களோட சேவை மனப்பான்மைதான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பார்வையில ஒரு வழக்கறிஞரை உண்மையிலே சிறந்தவரா மாத்துறது எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.